போன வாரம் கொஞ்சம் ஹெவியாக ரெயின் ஃபார்காஸ்ட் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ரெட் அலர்ட்டு 1-2 நாள் இருந்துச்சு, அதே மாதிரி ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட்டு கண்டிப்பாக இருந்துச்சு. அதனால இப்போ வரைக்கும் பாதுகாப்பு கருதி நம்ம நிப்பாட்டிருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக இன்னைக்கு காலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட்டு, ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீசஸ், பிடபிள்யூடி மற்ற சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் இருக்கிற உயரலையில் இடையே மீட்டிங் நடத்தி நம்ம என்ன ஃபர்தராக நடவடிக்கை எடுக்கலாம் இருக்கிறது ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஸோ நம்ம அதுக்குண்டான ஏற்பாடு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே அலாமெல்லாம் போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி சரின்னு வச்சுருந்தா சரி பண்ணியாச்சு. இப்போ போலீஸை வந்து 24/7 டியூட்டி போகிறதுக்கு போலீஸ் சைடில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் சைடும் இதுக்கு மேலே மெயின் ஃபால்ஸுக்கு மேலே அந்த ஓல்டு ஃபால்ஸ் பெட்ரோலிங் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அது பெட்ரோலிங் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா கிளியர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ இருக்குது. அதே மாதிரி இப்போ ஓல்டு ஃபால்ஸில் அந்த கிரில்லு சைடில் உள்ளே ஆள் போகாத மாதிரி கிரில்லு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வேலை நடந்துட்டுருக்கு. இன்னொரு 2 நாளுக்குள்ள கம்ப்ளீட் அந்த ஏரியாவை கிரில்லு போட்டுருவாங்க. பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அங்கேயே சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மண்டபம் இருக்கிற வரைக்கும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் போடுறதுக்கு சரி பண்ணியிருக்காங்க. அது இப்போ சரி பண்ணி இன்னைக்கு முடிச்சிடும். அதே மாதிரி இங்கே இப்போ இந்த வேலை கொஞ்சம் ஸ்லாபில் உடஞ்சிருந்தது. முன்னாடி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது யார் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இம்மீடியட் இப்போ தொண்டாஞ்சி பேர் சொல்லிட்டு இந்த இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு 2 நாளுக்குள்ள இந்த வேலை முடிக்கிற சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஒர்க் நடக்கிறதுனால இங்கே இன்னைக்கு திறக்கிறது இல்லை, மற்ற இடத்துலலாம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே திறக்கிறதுக்குனால ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி அங்கே கிரில் ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் திறக்க போகிற எக்ஸப்ட் திஸ் இப்போ வேலை நடக்கிறதுனால இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு தான் இங்கே திறக்கும். மற்றது இப்போ ஓல்டு ஃபால்ஸை பொறுத்தவரையிலே 5:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் பர்மிஷன். அதுக்கு மேலே இப்போ அலோவ் பண்ணுறது நைட்டு அங்கே போகிறதுக்கு இப்போதைக்கும் நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. பிகாஸ் அது கொஞ்சம் டேஞ்சர்ஸ், மழை டேஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ 5:30 வரைக்கும் தான் ஓல்டு ஃபால்ஸில் பர்மிஷன். மற்ற எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறது. அதே மாதிரி சில இடத்துல அணைகளில் போய் தெரியாமல் மக்கள் போய் குளிக்கிறாங்க. அதுவும் வந்து ஃபாரஸ்ட் சைடில் சொல்லியிருக்காங்க, அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ தட் இல் ஆல்சோ பி ரெஸ்ட்ரிக்டட். அங்கே ஆள் போடுவாங்க, போலீஸ் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு செக் போஸ்ட் போடுவாங்க. மற்ற எல்லா அருவிகளிலும் வந்து போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க. அதே மாதிரி மேலே சைடில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கீழே அதே மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஆளை டியூட்டி போட்டுருவாங்க. குளிக்கிறதுக்கான நேர கட்டுப்பாடு நிரந்தரமாக பண்ணுறோமா? 5:30 அதாவது ஓல்டு ஃபால்ஸ்ல நைட்ல குளிக்கிறதுக்கு தடை இப்போதைக்கு போட்டுருக்கு. ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறதுக்கு சொல்லியிருக்கு. ஹெல்த் சைடில் ஆம்புலன்ஸு, மெயின் ஃபால்ஸு, அதே மாதிரி ஓல்டு ஃபால்ஸு, ஐந்தருவி இந்த 3 இடத்துலையும் வைக்க சொல்லியிருக்கோம். சரி.